அதாவது ஜி.கே. மணி எப்படின்னா என்னையும் எங்க அப்பாவையும் பிரிச்சுட்டாரு. அவரும் அவர் பிள்ளையும் நல்லா இருக்கணும். அதாவது ஸ்டாலின் அவர்களே, இதற்கு காரணம் யார் என்றால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான். 100 விழுக்காடு காரணம் ஸ்டாலின் அவர்கள். ஸ்டாலின் அவர்களால் நம் கட்சியை நேரடியாக தொட முடியாது. நம் கட்சியின நெருப்பு. அதனால் துரோகிகளை வைத்து சூழ்ச்சி செய்து குழப்பம் உண்டாக்கி நம் கட்சியில குழப்பம் உண்டாக்கி அப்படி ஒரு முயற்சி உண்டாக்கத்தில் ஒரு எள்ளளவு முடியாது. குடும்பத்தில் குழப்பம் வந்திருக்கோம். ஆனால் கட்சி முன்பை விட இப்பொழுதுதான் நாங்கள் பலமாக இருக்கின்றோம். நான் கேட்கிறேன் ஜி.கே. மணி அவர்களே, எதுக்கியா இந்த பொழப்பு உங்களுக்கு? நீங்க பேசாம திமுக போய் எப்பயோ சேர்ந்து இருக்கலாமே. எதுக்கு உங்களுக்கு இந்த குழப்பு? ஏன் இந்த குழப்பம்? ஸ்டாலின் அவருடைய அடிமை ஜி.கே. மணி, உதயநிதி ஸ்டாலினுடைய அடிமை தமிழ்குமரன். தமிழ்குமரன் டெல்லிக்கு போறாரா, காங்கிரஸ்ல சேர்றாரா, 1/2 மணி நேரம் கழிச்சு இந்த பெண்ணாகர தொகுதி காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஏயா பெண்ணாகர தொகுதிக்கும் காங்கிரசுக்கு என்னையா சம்பந்தம் இருக்கு? இந்த தொகுதியில கை சின்னத்துக்கும் பெண்ணாகரத்துக்கு என்னையா சம்பந்தம் இருக்கு? கடைசியா நான் கேட்கிறேன், கடைசியா காங்கிரஸ் கட்சி இந்த தர்மபுரி மாவட்டத்தில் சட்டமன்ற தேர்தல் எப்ப போட்டிட்டது? நான் இந்த தொகுதியில கேட்கல, ஒட்டுமொத்தம் இந்த தர்மபுரி மாவட்டத்தில் 5 தொகுதியில கடைசியா காங்கிரஸ் எப்ப போட்டிட்டது யாருக்காவது தெரியுமா? 25-30 ஆண்டுகளுக்கு முன்பு காங்கிரஸ் தர்மபுரி மாவட்டத்தில் போட்டிட்டது. இப்போ திடீர்னு காங்கிரஸ் வளர்ந்துருச்சா? இங்க மொத்தமா பெண்ணாயிரத்தில் காங்கிரஸுக்கு ஒரு 500 ஓட்டு இருக்குமா? அவ்வளோட இல்லையா? தப்பா எடுத்துக்காதீங்க, தப்பா சொல்லிட்டு. இவர் போய் காங்கிரஸ்ல சேர்றாரா, உடனே அறிவிக்கிறாங்களா இந்த தொகுதி கிடைச்சிருச்சா? ஜி.கே. மணி எல்லாத்துக்கும் போன் பண்றாரு. வணக்கங்க, நான் ஜி.கே. மணி பேசுறேங்க, நல்லா இருக்கீங்களா? தமிழ்குமரன் வருவான், கொஞ்சம் நீங்க பாத்துக்குங்க. நம்ம கட்சி அதிமுக அதிமுக ராத்திரி பகல பண்ணி இப்போ இவரு பிள்ளையோ ஐயாவை எப்படியெல்லாம் ஏமாத்தி இன்னும் ஏமாத்திட்டு இருக்கிறாங்க.